ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இன்றைக்கி இல்லை. இன்று நேரடி சர்வதர்ஷனுக்கு 12 மணி நேரம் மிக அதிகபட்சமாக ஆகுது. என்னப்பா கூட்டம் இல்லைன்னு சொல்கிற, 12 மணி நேரம் ஏன் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு கேட்குறீங்க. மிக அதிகபட்சமாக கூட்டம் ஒன்றும் குறைஞ்சிட்ருக்கு. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க, வாங்கிறதுக்கு அவ்வளோ ஆள் வரலை. அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன் அனைத்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் வழங்கப்படுகிறது. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவி வாசத்திலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர பக்தர்கள் வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் வழங்குறாங்க. இன்று 4ஆம் தேதி தரிசனம் செய்வதற்காக ஒரு 12,000 டிக்கெட்டும், 5ஆம் தேதி அதிகாலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 10,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 22,000 டிக்கெட் கொடுத்தாங்க. அதனாலே பக்தர்கள் நிறைய நேரம் டிக்கெட் இருந்ததாக தெரிகிறது. அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய 12,000 டிக்கெட் நேற்று இரவு 11:20 காலியாகிவிட்டது. நேற்று இரவு 11:20 தர தொடங்கிய 5ஆம் தேதி அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 10,000 டிக்கெட் இன்று காலை 6:58 தான் காலியாச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாக்டாக நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இன்று காலை 7 மணி வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு என்ற தகவலை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். டிக்கெட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் க்ரௌடும் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். சனி ஞாயிறு க்ரௌடு இருக்கும். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமெட் வழியாக செல்லும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 8 மணி நிலவரப்படி 700 டிக்கெட்கள் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 300 டிக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 9 மணி வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்லையுமே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தேவை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக, அதாவது 4/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது என்றும் 31 குடோன்களையும் பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதாகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்று 3/4/2025 அன்று 58,864 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 25,784 பேர் மொட்டை அடித்ததாகவும், 4,51,00,000 உண்டியல் காணிக்கை வந்திருக்கிறதாகவும், 31 குடோன்களை எனக்கு தங்க வச்சதாகவும், 12 மணி நேரம் தரிசனத்துக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 12 மணி நேரம் ஆகுதுன்னு எப்படி சொல்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லைங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 12 மணி நேரம் ஆகிறதுக்கு உண்டான காரணம், நேற்று வேலைக்கிழமைன்றதுனால வெறும் 7,000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. 9 மணிக்கு டிக்கெட் கொடுத்தா 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் வருகின்ற பக்தர்கள் எல்லாம் நேரடி தரிசனத்துக்கு போனதுனால தரிசன நேரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இன்றைக்கி தரிசன நேரம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5 மணி நேரம் வரையும், அதிகாலை தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 1 முதல் 1.5 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலையில் ரூம் புக்கிங் டீட்டெயில் எதுவும் வரல. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் திருமலை சிஆர் ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் லைனில் நின்னீங்கன்னா உங்களோட ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 10 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து சந்தேகங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கேளுங்க, தொடர்ந்து நான் ரீப்ளை பண்ணுறேன். ஐயா வணக்கம். நாங்கள் சனிக்கிழமை திருப்பதி வந்தால் எப்பொழுது வர வேண்டும்? வெள்ளிக்கிழமை இரவு எஸ்எஸ்டி டோக்கன் எத்தனை மணிக்கு தருவாங்க? இன்றைக்கி நைட் 9 மணிக்கு டிக்கெட் தருவாங்க சார். இது சனிக்கிழமை டிக்கெட் பகல் தரிசனம் பண்ணுறதுக்கும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தரிசனம் டிக்கெட்டும் கொடுப்பாங்க சார். நண்பர், அதிகாலை 2 மணி அளவில் ரயில் நிலையம் அடைந்தால் டிக்கெட் வாங்க முடியுமா? வாங்கலாம் சார். மேக்ஸிமம் அதாவது சனிக்கிழமை தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை காலை தரிசன டிக்கெட்டாக இருக்கும் சார்.
1:30 பிஎம்க்கு ரீச் ஆகிடுவோம். நாங்கள் வெயிட் பண்ணால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கலாமா, இல்லை சர்வ தர்ஷனுக்கு போயிடலாமா? நீங்கள் டேரெக்டாக சர்வ தர்ஷன்லேயே போயிடலாம். அதிகாலை தர்ஷன் முடிச்சுட்டே வெளில வந்துடலாம். நைட் 9 மணிக்கு டிக்கெட் கொடுத்து நீங்கள் மறுநாள் தர்ஷன் பார்க்குறது தேவையில்ல கதை. நீங்கள் டேரெக்டாக தர்ஷனுக்கே போயிடுங்க. ஆனால் வாட்ஸ்அப் தளத்தில் 300 தர்ஷன் டிக்கெட் வாங்க முடியுமா? அது ஒன்றும் நடைமுறையில் இல்லைங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் அது கன்ஃபார்ம் ஆகலை. வந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏப்ரல் 16 எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் நார்மலாக தாங்க இருக்கும். புதன்கிழமை வந்து மேக்ஸிமம் நார்மலாக தான் இருக்கும். 4/4/2025 இரவு டோக்கன் எத்தனை மணிக்கு தருவாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் 4 மதியம் கிளம்பி 8 இரவு நைட்டு வந்து விடுவோம். எஸ்எஸ்டி டோக்கன் வேணும் கொஞ்சம் சொல்லுங்கள். இன்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. 8 மணிலேருந்து பக்தர்களை கியூ லைனில் நிற்க வைப்பாங்க. அண்ணா நாங்கள் ஏப்ரல் 10 6 மணிக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடுவோம். காலையில் 6:15 சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் போனால் டிக்கெட் கிடைக்குமா? லட்டோடைய விலை என்ன? திருமலையில் போனால் ரெடியாக ரூம்ஸ் இருக்குமான்னு சொல்லுங்கள். நீங்கள் திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் காலைல 6 மணிக்கு இருக்கிறது ரொம்ப 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 குறைவு. 90% இருக்க வாய்ப்புகள் கிடையாது. லட்டோடைய விலை 50 ரூபா. திருமலையில் போனால் ரூம் புக்கிங் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீ தர்ஷன் லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு நான் வருவேன். வந்தால் டிக்கெட் வாங்க முடியுமா? டிக்கெட் இருக்காதுன்னா நீங்கள் டேரெக்டாக தர்ஷனுக்கு தான் போகலாம். கொஞ்சம் கூட்டமாக அதிகமாக இருக்கணும் வீக்கெண்டுன்றதுனால. சார் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கும்போது இன்றைய நிலைமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா டேட்டுன்னு கேட்குறீங்க? பண்ணிக்கலாம் சார். இப்போ ஃபஸ்ட்டு 9 மணிக்கு தர ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நைட் தராங்கல்ல, ஏப்ரல் 5 டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு 10 மணி 12 மணிக்கிட்ட போகும்போது மட்டும்தான் வந்து, அதாவது ஏப்ரல் 4 முடிகிற தருணத்துக்கு வரும்போது தான் 5 டிக்கெட்டோடைய ஷெடியூலை மாற்றுவாங்க. அப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே டிஸ்பிளேல தான் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சார். வணக்கம். அதிகாலை 2 மணிக்கு திருப்பதி ரயில் வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியுமா? தாராளமாக வாங்கலாம் சார். வாங்கலாம். மறுநாள் டிக்கெட் தான் வாங்கலாம். நாங்கள் 17 அதிகாலை 3 மணிக்கு ரயில் நிலையம் வந்தால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியுமா? நீங்கள் சொல்கிறது வியாழக்கிழமை 17 அன்றைக்கி டிக்கெட் எதுவும் இருக்காது சார். அண்ணா நாங்கள் மே 24 சலசர தீபாவளி சேவை ஆன்லைனில் புக் பண்ணோம். பட் தர்ஷன் ஸ்லாட் புக் பண்ண முடியல. சேம் டே தர்ஷன் பார்க்க அலோவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க சார். ஃப்ரீ டிக்கெட் வேணால் வாங்கி பண்ணலாம் சார். மொட்டை அடிச்சுட்டு அடிவாரத்தில் முடி காணிக்கை கொடுக்கலாமா, இல்லை திருமலைக்கு கொண்டு போய் இடங்களில் கடை கொடுக்கலாமா? நீங்கள் திருமலையிலே போய் மொட்டை அடிச்சிக்கலாம். ஏன் அந்த குழப்பம் உங்களுக்கு? அண்ணா சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டுக்கு 1 MB ஃபோட்டோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது? நீங்கள் ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கங்க. அது 1 MB உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயில் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனலும் தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.